ஹலோ மோட்டோ ஃபேம், நம்ம இப்போ பார்த்தோன்னா கோவாவில் இருக்கிறோம். நல்ல மன்சூன் ரெயினுக்கு இடையில் கொடை இல்லாமல் என்னால் நின்று பேச முடியாது. அதனால தான் நான் கொடை பிடிச்சிருக்கிறேன். நம்ம வந்திருக்கிற ஸ்டோரி பார்த்தோன்னா எம்ஜி ரீசெண்ட்லி அவங்களுடைய M9ன்னு சொல்லக்கூடிய ஈவி இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறதை பற்றி இன்டர்நெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கூட அந்த M9ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரசிடென்ஷியல் லிமோசின்னு சொல்லக்கூடிய ஒரு லக்ஸுரி MPV இருக்குது. இந்த ரிவ்யூவை நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிக்க போகிறோம். இனிஷியலி இதோட ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடலாக இவங்க டிசைன் பண்ணியிருக்கிறதுக்கு காரணமே இது ஒரு சாஃபர் ட்ரிவனாக அந்த செகண்ட் ரோ சீட்ஸில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை முதல்ல பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரெண்டு பார்ட்டுன்னு சொன்னது பார்த்தோன்னா ரெண்டு எம்பார்க்கோவாக இந்த ரிவ்யூ அவங்க பிரிச்சிருக்காங்க. எம்பார்க்கோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நேஷ்னல் மீடியா ட்ரைவ்ஸ் நடக்கும்போது இந்த பர்டிகுலர் டேயில் இந்த பர்டிகுலர் டைமில் தான் நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணுறது மாதிரி இருக்கும். பொதுவாக ஒரு டேயை தான் கொடுப்பாங்க. ஆனால் எம்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8ஆம் தேதி, அதாவது ஜூலை 8ஆம் தேதி செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவை நீங்கள் பேசலாம், அதை பப்ளிஷ் பண்ணலாம். 11ஆம் தேதி யூஸ்வலான நம்மளுடைய ஃபுல் அந்த ரிவ்யூவை பண்ணலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பாயிண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு வீடியோவாக இது வரும். இந்த வீடியோ நம்ம எம்ஜி செலக்டை பற்றி பேச போகிறோம். செகண்ட் ரோ தேர்ட் ரோவில் நம்ம பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் யோசிச்சுக்கலாம், ஒரு செகண்ட் ரோவில் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னா, இவங்களுடைய மெயின் யூஎஸ்பியே அந்த செகண்ட் ரோ தான். இப்போ நான் முதல்ல எம்ஜி செலக்ட் பற்றி பேசணும். இப்போ நமக்கு தெரியும், இந்தியாவில் அந்த JSW எம்ஜின்னு சொல்லி அந்த பிராண்ட் இன்னும் கொஞ்சம் கூட டெவலப் ஆனதுக்கப்புறம் எம்ஜி செலக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரீமியம் அவுட்லெட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நம்ம ஆட்டோ எக்ஸ்போவில் அதை பார்த்துருந்தோம். ஆட்டோ எக்ஸ்போவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைப்ரிஸ்டர் அண்ட் இந்த பர்டிகுலர் M9 டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஒரு தனியான ஒரு டிசைனில் ரெகுலர் எம்ஜி டீலர்ஷிப்ஸுக்கு மாற்ற இது தனியாக இருக்கிறது மாதிரி இருந்தது. முதல்ல என்ன மீன் பண்ணியிருந்தாங்கன்னா, இது ஒரு மால்ஸில் ஏர்போர்ட்ஸில் தான் இருக்க மாதிரியெல்லாம் நம்ம முதல்ல ஆட்டோ எக்ஸ்போவில் பேசியிருந்தோம். ஆனால் இப்போ என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா, இந்தியாவுடைய செலக்ட் 12 சிட்டிஸில் இது முதல்ல இனிஷியலி லான்ச் ஆக போகுது. அதில் முதல் ப்ராடக்டை தான் இந்த எம்ஜி M9ன்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் வருது. தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா சென்னையில் இருக்குது, கேரளாவில் கொச்சினில் இருக்குது, ஹைதராபாத், பெங்களூர். அப்போ நம்மளுடைய க்ளோஸ் விசினிட்டியில் இந்த 4 இடத்துல வரப்போகுது. ஆக்சுவலி நம்ம கோவாவில் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட கோவா ரிவ்யூ எதுன்னு பார்த்தோன்னா கைலாக் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அன்னைக்கு கிளைமேட் பிரச்சனை இல்லை. இது இப்போ மன்சூன் பீரியட்னால நீங்கள் சுற்றி பாருங்களேன். நம்ம இந்த ஒரு கிரவுண்டில் நிற்கிறோம். மற்ற ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே இதே மாதிரி கொடையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக மழை. அதனால தான் நான் கொடை பிடிச்சிருக்கிறேன், வேறு சாய்ஸ் இல்லை. ஏன்னா இன்னொரு வீடியோ கூட நம்ம எடுக்கணும். இப்போ என்னென்னா, இந்த லக்ஸுரி MPV ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்தியாவில் அந்த மினி வேன் ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடியது உண்மை சொல்ல போனால் ஒரு மெயின் ஸ்ட்ரீமான ஒரு செக்மெண்ட்டாக நம்ம பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ப்ரீமியம் MPVயாக நம்ம கார்னிவல் பார்க்க முடியும். ஃபஸ்ட் ஜென் கார்னிவல் ஒரு நல்ல நம்பர்ஸில் விற்றுது. ஆனால் செகண்ட் ஜென் கார்னிவலோட ப்ரைஸ் ஃபேக்டர்னால அது ரொம்ப 100 யூனிட்ஸ்க்குள்ளே தான் மந்த் ஆன் மந்த் விற்றுட்ருக்குது. ஆனால் நீங்கள் அதிலிருந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் லக்ஸுரியாக பார்த்தோன்னா டொயோட்டாவும் லெக்ஸஸும் தான் அந்த ஸ்பேஸை பிடிச்சி வச்சுருக்காங்க. நமக்கு தெரியும், அதில் வெல்ஃபேர் இருக்கும், அதுக்கப்புறம் LM இருக்கும். இந்த வெல்ஃபேரும் LMமும் ஹைப்ரிட்டில் இருக்கும். அப்போ இந்த ஒரு லக்ஸுரி MPVயில் ஒரு ஈவிக்கான ஸ்பேஸ் இருக்கிறத எம்ஜி ஐடென்டிஃபை பண்ணிச்சு. எம்ஜியை பொறுத்தவரை நம்ம பேசும்போது எப்போவுமே எம்ஜி 2019 இருந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய ப்ராடக்ட்ஸை இல்லை நிறைய கான்செப்டை டெமோக்ரட்டைஸ் பண்ணிச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். அதில் இன்டர்நெட் கார்ஸ் ஆகலாம், அதுக்கப்புறம் ஏடாஸ் ஆகலாம், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் தான் இப்போ ஒரு ஈவியில் ஒரு லக்ஸுரி MPV எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு இதை பார்க்கும்போது இதோட ஷீர் சைஸ் தெரியுது. நான் எக்ஸ்டீரியர் டீட்டெயிலிங் இதோட ஃபாலோ அப் ரிவ்யூவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். 5.2 மீட்டர்ஸ் லெங்த் இருக்குது. நீங்கள் சைடை பார்த்தாலே ஒரு MPV ஃபீல் இருக்குது. லக்ஸுரி MPVக்கான ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. 3200 மில்லிமீட்டர் வீல் பேஸ். லிட்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் காரோட சைஸுக்கு வீல் பேஸ் இருக்குது. இங்கே ஒரு ஆல்டோவை நம்ம விட்டோன்னா அந்த வீல் டு வீல் ஆல்டோ இதுக்குள்ளே நின்றோம். அந்த அளவுக்கு வீல் பேஸ் இருக்குது. இந்த செகண்ட் டோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு. இது பவர் டோர்ஸ். இதுதான் இதோடைய கான்செப்ட். இப்போ நீங்கள் இந்த பிராண்ட் கண்டிப்பாக என்ன கனெக்டிவிட்டின்னு நீங்கள் பார்க்கலாம். நமக்கு தெரியும், எம்ஜின்னு சொல்லக்கூடியது ஒரு யூரோப்பியன் பிராண்டாக இருந்தாலும் SAICக்கு கீழே இருக்கிறதான். அதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் மேக்ஸஸோடைய அந்த 90ன்னு சொல்லக்கூடிய மாடல் தான் நமக்கு கிளாஸ்டராக நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறது. நிறைய பேருக்கு அது தெரியும். இப்போ அதே மேக்ஸஸில் மிஃபா 9ன்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் இருந்து இதை 2023 ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்தோன்னா அவங்க மிஃபா 9ன்னு டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. நம்மளும் ஒரு சின்ன வாக் ரவுண்ட் பண்ணியிருந்தோம்.
அந்த மிஃபா 9ஓட ரீபேட்ஜ்டு வெர்ஷன் தான், எம்ஜி வெர்ஷன் தான் இந்த M9. ஆக்சுவலி இது வந்து அங்கே 2021 டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட். இது ஒரு அது ஏன் நான் அதை இந்த டீட்டெயிலில் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து இது நியூலி லான்ச் கம்ப்ளீட்டாக புதுசாக பண்ணது மாதிரி டவுட் இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து பர்டிகுலர்லி அந்த ப்ராடக்டை பேஸ் பண்ண ப்ராடக்ட். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், இப்போ போஜோன் 530 தான் ஹெக்டர்னு சொல்லுவோம், உல்லிங்கோட க்ளவுட் தான் நம்ம மார்க்கெட்டில் வின்சர். அதே மாதிரி எம்ஜி M9 இது ஒரு பார்ன் ஈவி. பார்ன் ஈவின்னு சொல்லக்கூடிய இதுக்கான டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். ரெகுலரான ஒரு ஐஸ் மாடலை வந்து அவங்க பேட்டரி பேக் மோட்டார் வச்சு செட் பண்ணாங்கன்னா அது பார்ன் ஈவின்னு சொல்ல முடியாது, அடாப்டட் ஈவியாக சொல்ல முடியும். இது வந்து ஸ்க்ராட்சில் இருந்தே ஒரு ஈவியாக டெவலப் பண்ணப்பட்ட பார்ன் ஈவி. இப்போ நம்ம வந்து செகண்ட் ரோ பார்க்கலாம். இங்கே ஒரு பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த பவர்டு செகண்ட் ரோ வந்து அப்படி ஓப்பன் ஆகுது பாருங்களேன். எவ்வளோ வைடாக ஓப்பன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய அப்பர்ச்சர். இந்த 2 ஆட்டோமேன் சீட்ஸ் தான் இதோடைய மெயின் ஹைலைட். இதில் நம்ம உள்ளே போகலாம். இந்த செகண்ட் ரோ வந்து நீங்கள் வந்து ரெகுலராக நம்ம பார்க்குற கார்ஸில் இருந்து நிறைய ஃபீச்சர்ஸோடு இருக்குது. இந்த ஃபியூச்சரிஸ்டிக்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து மாடர்னான விஷயங்களை தான் நம்ம மீன் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டே வந்து இந்த ஹேண்ட் ரெயிலில் இருக்கிற இந்த ஒரு டச் தான். நம்ம பொதுவாக வந்து நம்மளுடைய ரெகுலர் கார்ஸில் வந்து பட்டன்ஸை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா டச் இருக்குது பாருங்களேன், மழை தண்ணி விழுது. இதில் வந்து சீட்ஸுக்கான 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கலர் ஸ்கீம் பற்றி நான் பேசணும். இந்த காக்னாக் ப்ரௌன்னு சொல்லக்கூடிய இந்த கலர் வந்து இந்த குவாலிட்டியில் இருக்கிறதுனால தான் இந்த ப்ரீமியம்னஸை நம்ம ஃபீல் பண்ணவும் பார்க்கவும் முடியுது. ஏன்னா ப்ரௌன் வந்து அந்த ப்ரீமியம்னஸ் இல்லைன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம்னஸ் இன்சைட் அவுட்டாக இருக்குது. நம்ம வந்து சாமாய்ஸ் லெதர் பற்றி நிறைய இடத்துல பேசியிருக்கோம். அந்த சாமாய்ஸ் வந்து ஆக்சுவலி ஒரிஜினல் சாமாய்ஸ் லெதரோட ப்ரீமியம்னஸ் பார்க்கணுன்னா இந்த ரூஃப் லைனரில், இந்த டோர் பேட்ல எல்லாம் அந்த சாமாய்ஸே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே உள்ளே பார்த்தோன்னா ஸ்வேடையும் லிங்க் பண்ணி அந்த ப்ரீமியம்னஸ் வந்து ஒரு ஸ்டெப் எலிவேட் பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் இன்னும் கரெக்டாக கனெக்ட் பண்ணால் நேற்றைக்கு வந்து பார்த்தோன்னா ஈவினிங் வந்து இதை ஒரு சாஃபர் ட்ரிவன் கார்னால் நான் ஆன்சன் தான் ஊருக்கு வந்திருக்கேன். இங்கே நான் என் கூட வந்திருக்கேன். டேனி வந்து ஃபீவர்லேருந்து இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை. அப்போது ஒரு யாட்டுக்கு போனோம். யாட்டோட ஸ்டோரி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். அங்கே போகும்போது ஒரு டிரைவர் ஓட்டிக்கிட்டு நாங்கள் பின்னாடி உட்காந்து தான் போனோம். அப்போ அந்த சாஃபர் ட்ரிவனாக போகும்போது இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் நேற்றுக்கு எங்களை கூப்பிட்டு போயிருந்தாங்க. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம். இல்லை ஃபஸ்ட்டு விஷயமே இந்த நம்ம ஹியூமன் பாடி படக்கூடிய இடம் எல்லாமே நல்ல சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு சாஃப்ட் இருக்குது. இந்த டோர் பேடில் கூட சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது. அது வேறு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த உள்ளே இருக்கிற அந்த ஃபார்ம், அந்த டன்லப் மெட்டீரியல் எல்லாமே நல்ல ப்ரீமியமான விஷயங்கள். ப்ளஸ் இந்த சீட்ஸில் இந்த பெர்ஃபரேஷன் ஸ்டிச்சிங்னு சொல்லி அது அடுத்த லெவலுக்கு எலிவேட் ஆச்சுது. பொதுவாக நம்ம கார்ஸ்குள்ளே பார்த்தோன்னா நம்ம காரை வந்து காலை எதையும் சீட்டில் தூக்கி வைக்க நம்ம வந்து யோசிப்போம். ஆனால் இங்கே கால் வைக்கிறதுக்காக இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. முதல்ல நமக்கு மனசு வரல நம்ம எப்படி காலை தூக்கி இங்கே வைக்கிறது அழுக்காயிரும்னு சொல்லி. ஆனால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த மெட்டீரியல் வச்சுருக்காங்க. ஏன்னா அது தேவைப்படும் இந்த ஆட்டோமேன் வந்து ஒர்க் ஆகும்போது. இப்போ ஆட்டோமேன் சீட்ஸ் வந்து நம்ம ஹை கிராஸில் பார்த்துருக்கோம், டாப் ஆஃப் த லைனில். இது அதில் இருந்து அடுத்த ஸ்டெப். ஏன்னா அந்த ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் கார்னிவல்லையும் பார்த்துருப்பீங்க, சீட் அங்கே போகிறது பின்னாடி வருது, இது எல்லாமே இதில் இருக்குது. இப்போ நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த சீட்டுக்கு 16 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அந்த சீட்டுக்கும் 16 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. டிரைவர் சீட்டுக்கு வந்து 12 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, கோ டிரைவர் சீட்டுக்கு வந்து 8 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்படி எல்லாரையும் இதில் வந்து டச் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இங்கே பண்ணக்கூடியது வந்து அந்த பக்கத்தில் நீங்கள் உட்காந்திங்கன்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு பண்ண முடியும். 3 zone ஏசி இருக்குது. அப்படின்னு இண்டிவிஜுவலாகவே நம்ம விருப்பத்துக்கு பண்ண முடியும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணும்போது ஒரு 5 போர்ஷன்ஸ் இதில் இருக்குது. அதில் முதல்ல வந்து சினாரியோ சென்டர்னு சொல்லுவாங்க. இந்த சினாரியோ சென்டர்னால் என்ன மீன் பண்ணுதுன்னா சம்மர் கூல், விண்டர் வார்ம், ரெஸ்ட் மொமெண்ட், ஃப்ரெஷ் அண்ட் கம்ஃபர்ட்னு 4 மோட்ஸ் இருக்குது. நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை செட் பண்ணோன்னா, இப்போ நீங்கள் சம்மர் கூலுன்னு சொன்னோன்னா சன்ரூஃப் வந்து அது க்ளோஸ் பண்ணிக்கிடும், ஏசி அதுக்கான செட்டிங்கில் வைக்கும். இப்போ நம்ம விண்டரில் இருக்கிறோன்னா விண்டர், இப்போ ஒரு விண்டருக்கு ஏற்ற மாதிரி உள்ள கிளைமேட்டை வந்து நமக்கு செட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இந்த சீட்டில் பார்த்தோன்னா கூலிங் ஃபங்க்ஷன் இருக்குது, ஹீட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது, மசாஜ் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக மோட்ஸ் வந்து செலக்ட் பண்ணும். அது நம்ம விருப்பத்துக்கு பண்ண முடியும். ஆனால் இதில் மெயின் விஷயமே வந்து இந்த சீட்டு தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப் கம்ஃபர்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் அதை ஆரம்பிக்கும் பாருங்களேன். முதல்ல இந்த சீட் வந்து இங்கே நீங்குது, அந்த ஃப்ரண்டில் இருக்கிற சீட் வந்து அங்கே போகுது. இப்போ வந்து எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் பாருங்கள். இந்த ஆட்டோமேனோடைய அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒரு ரிலாக்ஸ் மோடுக்கு நம்ம போக முடியும். இது இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்லீப் மோடு அது எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்கள். இது இந்த ஸ்லீப் மோடில் மட்டும் அதுவாகவே பண்ணும்.
இது பர்ஃபெக்டாக ஒருத்தங்க படுத்துக்கிட்டு போனோன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ண முடியும். இப்போ சீட்டை ரெக்கவரி கொடுத்தோன்னா எல்லாத்துக்குமே வந்து செகண்டாக வந்து ஒரு ஆப்ஷன் கேட்குது, உண்மையிலேயே நீங்கள் பண்ணணுமான்னு சொல்லி. அது நல்ல விஷயம், ஏன்னா தெரியாமல் யாரும் ப்ரெஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. இந்த ஒரு இதில் பார்த்தோன்னா தேர்ட் ரோ சீட் வந்து நல்ல பின்னாடி இருக்கணும். அதுவும் இந்த ரெயிலில் மூவ் ஆகுறதா நல்ல பின்னாடி இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து செட் ஆகும். இப்போ இந்த சீட் கம்ஃபர்ட்டில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் ரெஸ்ட், லெக் ரெஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இது இண்டிவிஜுவலி நம்ம விருப்பத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதை உயர்த்த மட்டும் சொன்னா, இப்போ பாருங்கள் உயர்த்த முடியும். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களோட பில்டு வந்து ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கிறதுனால அவங்களுடைய ஃபிசிக்கு ஏற்ற மாதிரி இந்த விட்தை கூட்ட முடியாது. ஆனால் இந்த சீட்டோடைய லெங்தை வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதில் ஒரு மெயின் ஃபங்க்ஷன். இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசியோட கண்ட்ரோல்ஸை வந்து நம்ம விருப்பத்துக்கு செட் பண்ண முடியும். காலில் வரணுமா, ஃபேஸில் வரணுமா, எல்லாமே இதில் நம்ம செட் பண்ண முடியும். டெம்பரேச்சர் செட் பண்ண முடியும். நமக்கான ஃபேன் ஸ்பீடை வந்து செட் பண்ண முடியும். வெஹிக்கிள் கண்ட்ரோல்னு இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆம்பியன் லைட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சன்ரூஃப் இது பண்ண முடியும். இங்கே வந்து சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டியூவல் பேன், ஃப்ரண்டில் டிரைவர் பக்கத்தில் ஒரு பேனராமிக் சன்ரூஃப் இருக்குது. இது எல்லாமே இதில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் ரெஸ்ட்டை வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்படி இந்த சீட்டை வந்து நம்ம என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே இந்த டச் ஸ்க்ரீனில் வந்து நம்ம பண்ண முடியும். இப்போ வெண்டிலேட்டர் பார்த்தோன்னா 3 லெவல்ஸ் இருக்குது. ஹீட்டிங்கில் வந்து அதுலேயும் 3 லெவல்ஸ் இருக்குது. மசாஜ் பார்த்தீங்கன்னா மசாஜில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. ஒரு 8 ஸ்டைல் இருக்குது. பல்ஸ், வேவ், வாக், சிங்கிள், நிறைய ஸ்டைல் இருக்குது பாருங்கள். அதில் லோ, மீடியம், ஹைன்னு அதில் நிறைய டைப் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு 3 மெமரி வந்து நம்ம இதில் செட் பண்ணி வைக்க முடியும். அதாவது சீட் மெமரி 1, சீட் மெமரி 2, சீட் மெமரி 3னா, இப்போ இந்த பர்டிகுலர் சீட்டில் ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா அவங்க 3 பேருக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிறவங்க அவங்களோட அப்படின்னா ஒரு 6 பேருக்கான செட்டிங்கை வந்து இதில் நம்ம பண்ண முடியும். இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி நீங்கள் பாருங்களேன், அந்த கலருக்கு மேட்ச் பண்ணி நல்ல ஒரு ப்ரீமியம் பிளாஸ்டிக் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேபி நம்ம ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபெல்ட் லைனிங் கொடுத்துருந்தாங்கன்னா ரேட்டில் இல்லாமல் இருந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெவரேஜ் ஹோல்டர் நம்ம எனிதிங் இதில் வைக்க முடியும். கூட நீங்கள் பாருங்கள், இந்த ஆம்ரெஸ்ட் வந்து நல்ல ப்ரீமியமாக இருந்தாலும் இதுக்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டிஷ்யூக்கான ஒரு போர்ஷன் இருக்குது. இதில் நான் ஃபெல்ட் லைனிங் சொன்ன மாதிரி ஃபெல்ட் லைனர், மொபைல் வைக்கிறதுக்கு ஃபெல்ட் லைனர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் ப்ளஸ் சீட் டைப் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்ஸ் மூவ் ஆகக்கூடிய ரயிலை வந்து நீங்கள் இதில் பார்க்க முடியும். இந்த ரயிலில் தான் இது மூவ் ஆகிறது. இந்த சீட் இங்கே கூட வர முடியும். கூட இதில் பாஸ் மோடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நம்ம இந்த சோகால்டு ஃபங்க்ஷன்ஸை தாண்டி நம்ம இந்த ஃப்ரண்ட் சீட்டை இன்னும் நம்ம ரெகுலராக இந்த சீட்டிங்கில் நமக்கு இன்னும் லெக் ரூம் வேணும்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த சீட் போயிடும். அப்புறம் இன்கார் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நமக்கு 2 ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம விருப்பத்துக்குள்ளது பண்ண முடியும். இதுலேயே 2 பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து இப்போ நான் வந்து இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ண முடியும், இது பண்ண முடியும். இந்த டோருக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து அங்கே டிரைவர்கிட்ட இருக்கும், இங்கேயும் இருக்கும். ப்ளஸ் ஒரு நல்ல கிராப் ஹேண்டில். இந்த இன்டீரியரோடைய அந்த செட்டப் வந்து கண்டிப்பாக நல்ல ப்ரீமியமாக இருக்குது. இதில் ஏசி வென்ட்ஸ் எல்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் கூட அந்த லைட்ஸ் எல்லாம், ஈவன் இந்த லைட்ஸ் வரைக்கும் நம்ம பட்டனில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆம்பியன் லைட்ஸ் எல்லாம் நேற்றைக்கு நைட் வந்து ஆன்சன் அந்த ஃபுட்டேஜ் போடலாம்ல, நேற்றைக்கு நைட் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஆன்சன் லைட் எல்லாம் செக் பண்ணி இது பண்ண ஃபுட்டேஜ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நல்ல ப்ரீமியமான செட்டப். கூட இந்த பேனராமிக் சன்ரூஃபுக்குள்ளே அந்த ரயில்லையும் ஃபுல்லாக பேக்கிங் கொடுத்து வச்சுருக்காங்க. இன்னொரு ஃபேக்டர் இதில் நம்ம என்ன சொல்லணும்னா, இது வந்து இன்சுலேஷன், அந்த பர்ஃபெக்டான நாய்ஸ் இன்சுலேஷன் நம்ம ஃபீல் பண்ணோம். இப்போ நம்ம ஃப்ளைட்டில் எல்லாம் நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ்லலாம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி சீட்ஸ் வந்து யூஸ்டாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒருத்தங்க வந்து இந்த மூவபிள் சீட்ஸை பற்றி நம்ம ஒரு கண்டென்ட்டில் பேசும்போது இந்த சீட் பெல்ட் வந்து ஃபிக்ஸடாக ஒரு பொசிஷனில் இருந்தது. அந்த சீட் பெல்ட் வந்து நம்மளுடைய பொசிஷனுக்கு பர்ஃபெக்டாக இல்லாத ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இந்த காரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் வந்து இதுக்குள்ளே கரெக்டாக இருக்குது. அதனால நம்ம கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த பில்லர்லேருந்து பில்லர்லேருந்து வராமல் இந்த டிசைனும் இருக்குது. ப்ளஸ் இந்த ரிட்ராக்ஷன் எல்லாமே நல்ல ப்ரீமியமாக கொடுத்துருக்கு ஒரு அட்வான்டேஜ். கூட இந்த செகண்ட் ரோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சன் பிளைண்டர் ஒன்று இருக்குது. அதெல்லாம் நம்ம டிரைவிங்கில் இப்போ இந்த காருக்கு இந்த கம்ஃபர்ட்டில் இன்னொரு மெயின் போர்ஷன் பார்த்தோன்னா இந்த ஃப்ளாட் ஃப்ளோர் தான். இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் டனலோட கீழே ஒரு டீசல் டேங்க் ப்ளஸ் அதில் இல்லை ஒரு பெட்ரோல் டேங்க், அதுக்கான
ஃபியூயல் லைன் ப்ளஸ் வந்து பார்க்கிங் பிரேக்குக்கான லைன்லலாம் இருந்தால் கண்டிப்பாக அதில் ஒரு சின்ன டிரான்ஸ்மிஷன் டனல் ரெகுலர் வந்து ஐஸில் வச்சு தான் ஆகணும். ஆனால் ஈவிஸுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் கீழே பேட்டரி பேக் இருக்குது, அது வந்து அப்படி ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால இந்த கம்ஃபர்ட்டில் எந்த அப்ஸ்ட்ரக்ஷனுமே கிடையாது. ஃப்ளாட்டாக இருக்குது, இந்த ரெயில்ஸ் எல்லாம் விருப்பத்துக்கு அவங்களால பண்ண முடியும். கூட நீங்கள் இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு நீட்டான ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. நம்ம கிளிக்கில் ஓப்பன் பண்ணோன்னா ஒரு 220 வால்ட்டில் வந்து 50 ஹெர்ட்ஸில் நம்ம ஒரு யூனிவர்சலான ஒரு சாக்கெட் இருக்குது. இங்கே உட்காந்துருக்கிறவங்க ஒரு லேப்டாப் சார்ஜ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி சி டைப் இருந்தால் கூட ரெகுலர் சாக்கெட் யூஸ் பண்ணுறவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். இப்போ தேர்ட் ரோ போனோம்னா இந்த சீட்ஸ் வந்து ஃப்ளிப் பண்ண எல்லாம் முடியாது. ஏன்னா இதில் ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இந்த ரெயிலிங்கில் இருக்கிறதுனால ஒரே வழி வந்து என்னென்னா நம்ம இப்படி போய் இப்படி உட்காந்துக்கிடணும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீட்லேருந்து கொஞ்சம் லோவாக தான் நம்ம உட்காந்துருக்குறோம். ஆனால் தை சப்போர்ட் இருக்குது. தை சப்போர்ட் இந்த சென்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் அவங்க ஃபிக்ஸடாக ஒரு பாயிண்டில் இருக்காங்க, இந்த சீட்டை வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்டில் அவங்க மூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், நமக்கு தை சப்போர்ட் இருக்குது. இந்த போர்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்க 7 சீட்டராக தான் மீன் பண்ணுறாங்க. ஈவன் செகண்ட் ரோல் இந்த பிரசிடென்ஷியல் கேப்டன் சீட்ஸ் கொடுத்தா கூட. ஆனால் லாஜிக்கலி நம்ம ஒரு 6 சீட்டராக பார்ப்போமே, 6 சீட்டராக பார்த்தா கூட அடல்ட்ஸ் வந்து பின்னாடி உட்கார முடியும். ஏசி வென்ஸ் இருக்குது. நான் வெளியே பேசின மாதிரி நல்ல டிஎல்ஓ இருக்குது. வெளியே பேசினது ஆக்சுவலி அது அந்த வீடியோவில், ஆனால் நான் அதை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். டிஎல்ஓ வந்து கண்டிப்பாக நமக்கு இதில் தேவை. ஏன்னா வந்து இதில் நம்ம ஒரு கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக டிஎல்ஓ யூஸ் ஆகும். சப்போஸ் வெயிலான நேரம் நம்ம சன்ரூஃபை பூட்டியிருந்தால் கூட யூஸ் ஆகும். ப்ளஸ் இந்த சாமாய்ஸ் மெட்டீரியல் வந்து நல்ல ஆம்பியன்ஸையும் ப்ரீமியம்னஸையும் கொடுக்குது. இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டோடைய அந்த சீட்டோட கண்ட்ரோல்ஸுக்கு இங்கே ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் இதில் இல்லை. இது வந்து ஒரு 60-40 ஸ்ப்ளிட்டில் இருக்குது. சப்போஸ் ஒரு லக்கேஜ் வைக்கணுன்னா கூட இதை ஃப்ளிப் பண்ணிக்கிட்டு லக்கேஜ் வைக்க முடியும், ஒருத்தங்க உட்கார முடியும். இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கார்ஸ் ஓட்டுறவங்க அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ட்ராவலுக்கு போகும்போது இப்போ 2 பேர் கூட ஏறணுன்னா அந்த ஒரு சப்போர்ட்டுக்கான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் ஆப்ஷனே இருக்குது. ஒரு ஆப்ஷனலாக இது யூஸ் பண்ணுற விஷயம். ஆனால் ப்ரீமியம்னஸுக்கு எந்த குறையுமே இல்லை. இங்கேயும் நம்ம எல்போ வைக்கிற இடத்துல வந்து ஆம்ரெஸ்ட்டில் நல்ல சாஃப்ட் டச் மெட்டீரியல், அந்த பேடிங் அது இதுன்னு நல்லா தான் இருக்குது. ஹெட்ரூம் பார்த்தோன்னா என்னுடைய ஹைட்டுக்கு ஓகே தான், ஆனால் ஆன்சர் மாதிரி உள்ள பர்சனுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ ரொம்ப பம்பியாக தூக்கி போடாமல் இருந்தாங்கன்னா உட்கார முடியும். ஏர் பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் இருக்குது, இந்த எண்டு வரைக்கும் இருக்குது. அப்படின்னா டோட்டல் ப்ரொடெக்ஷன் இந்த சைடில் இருக்குது. அதில் வந்து குறைவே கிடையாது. கூட இதில் பார்த்தோன்னா 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இதுக்கும் கொடுத்துருப்பாங்க. நம்ம மேலேருந்து நம்ம இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு நம்ம இது பண்ண முடியும். எக்ரஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நான் வந்தது மாதிரியே பாப்பமா கொஞ்சம் ஹெட்டை மைண்ட் பண்ணணும், பேக்கையும் மைண்ட் பண்ணணும். இப்படி வந்து ஒரு எக்ஸசைஸ் இது. இதில் உட்காந்துக்கிட்டு டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம போக வேண்டியதான். இப்போ நான் வெளியே இறங்காதது நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ செகண்ட் ரோ கம்ஃபர்ட் பற்றி பேசலாம். முதல்ல நம்ம இதோட பிளாட்ஃபார்ம் பற்றி பார்க்கணும். இது வந்து மிஃபான்னு சொல்லக்கூடிய ஆல் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம். அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் அவங்க உருவாக்கும் போதே இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளை வந்து இப்படி ஒரு ப்ரீமியமான ஒரு லக்ஸூரியஸ் ஒரு எம்பிவியாக ஒரு மினி வேனாக டிசைன் பண்ணும்போது அவங்க அந்த கம்ஃபர்ட்டை வந்து ஃபோக்கஸ்டாக தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃப்ரண்டில் வந்து மெக்பர்சனில் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன், அது குளோபலி நம்ம பார்க்குற சேம் ஸ்டைல் தான், அது யூஸ்வலி உள்ள ஸ்டைல்லே இருக்குது. ரியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி லிங்கில் வந்து இண்டிபெண்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு ரைடை கொடுக்குறதுக்கு இந்த சஸ்பென்ஷன் யூஸ் ஆகுது. இந்த பேலன்ஸ்னு சொல்லும்போது நம்ம எப்படி தெரியுமா முதல்ல கவனிப்போம், நம்ம வந்து ரொம்ப ப்ளஷ்ஷான ஒரு ரைடு கொடுக்கக்கூடிய ஒரு மாடலாக தானே யோசிப்போம். ஆனால் இங்கே தான் அந்த கேட்ச் இருக்குது. என்னென்னா நாங்கள் இதோட கம்ஃபர்ட் பற்றி அந்த இன்ஜினியரிங் பற்றி ரொம்ப வைடாக நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படின்னா இதை ஒரு ப்ளஷ்ஷான ஒரு சாஃப்டான ஒரு சஸ்பென்ஷனை கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் மிஸ் ஆகும். என்ன ஃபீல் மிஸ் ஆகும்னா ஹேண்ட்லிங் மிஸ் ஆகும். சில டைம் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போனது மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகும். அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரைட் பேலன்ஸ் ஆஃப் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது உங்களுக்கு உட்கார்ந்து நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணும்போது எவிடெண்ட்டாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப ப்ளஷ்ஷாக இருக்காது, 100% வந்து ப்ளஷ்ஷாக இருக்காது, ஆனால் பேலன்ஸ்டு இருக்கும். அந்த பேலன்ஸுக்கான ரீசன் வந்து ஃப்ளோரில் வந்து இந்த பேட்ரி இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நீங்கள் வந்து பொதுவாக ஐஸ் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து ஈக்குவல் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிடைக்காது. இந்த காருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ஃப்ரண்டில் வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான், இது மோட்டரும் இன்வெர்டர் செட்டப்பும் இருக்கிறது பெரிய வெயிட்டாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஃப்ளோரில் அந்த பேட்ரி பேக் வந்து இதுக்கு வந்து ஒரு 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 சென்ஸ் ஆஃப்
ஒரு வெயிட்டை நமக்கு கொடுக்குது. அதனால இந்த மல்டிலிங்க் சஸ்பென்ஷனும் இந்த பேட்டரியோட வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ணி கம்ஃபர்ட்டை எலிவேட் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் உட்காரும் போதே அது எவிடெண்டாக தெரியும். இப்போ நீங்கள் என்னென்னா சீட்டிங் நான் முதல்ல பேசும்போது நம்ம ஸ்டாட்டிக்காக நிப்பாட்டி விட்டு பேசும்போது என்ன இருந்ததோ அது நம்ம டிரைவிங்லேயே நமக்கு ஃபீல் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் சீட்டெல்லாம் நம்ம டெஸ்டிங்கில் நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து லெவல் 1 போட்டோன்னா, இப்போ நான் வந்து வெளியே கொஞ்ச நேரம் நின்னதில் என் மேலாம் நனைஞ்சது. இப்போ நான் லெவல் 1 போட்டிருக்கிறேன். இப்போ தான் ஸ்லோலி வந்து அது ஸ்டார்ட் ஆகுது. ஹீட்டரும் நம்ம கண்ட்ரியில் இந்த மாதிரி கிளைமேட்டில் மேபி நம்மளை கொஞ்சம் கம்ஃபர்ட் வைக்கிறதுக்கு ஹீட் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி அந்த சப்போர்ட் இருக்குது. கூட இந்த மெட்டீரியல் சாய்ஸ் வந்து பர்ஃபெக்ட். இப்போ இந்த சஸ்பென்ஸோட ஸ்டோரி நான் சொன்னது, நாங்கள் இந்த பேட்சில் நிறைய தூரம் ஓட்டினோம். நீங்கள் கார்னர் பண்ணும்போது ரோல் எவிடெண்டாக இல்லை, அந்த ரோல் வந்து தெரியாத மாதிரி சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்லோ ஸ்பீடில் போகும்போது நிறைய பேருக்கு இந்த லோ ஸ்பீட் ரைடு வந்து ப்ளஷ்ஷாக இல்லைன்னு உள்ள கம்ப்ளைண்ட் வந்து இந்த காரில் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் நான் சொன்ன அந்த பேலன்ஸ்னால தான். சில பேட்டர்ஸ் வந்து ஸ்லைட்டாக வந்து கார் ஃபீல் பண்ணும், சஸ்பென்ஷன் நாய்ஸும் டயர் நாய்ஸும் கேட்கும். ஆனால் என்னென்னா உள்ளே ரேடியேட் ஆகாது. உள்ளே ரேடியேட் ஆகிறதுக்கு ஸ்கோப்பே கிடையாது. அப்புறம் NVH இந்த செகண்ட் ரோவில் வந்து ஒரு ஃபேக்டர் பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு ஒர்க் மோடில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மழையாகலாம், இல்லை ரோட் நாய்ஸ் எல்லாம் பெருசாக வரக்கூடாது. இது கீழே வந்து பேட்டரியும் நல்ல கார்பெட்டிங் இருக்கிறதுனால ரோட் நாய்ஸுக்கு ஸ்கோப் இல்லை. இப்போ ரெயினோடைய ஒரு இது தான் இருக்குது. அது நம்ம நைட்டுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தோம், சூப்பர் சைலண்ட்டாக தான் இருக்குது. இப்போ இதுதான் இந்த செகண்ட் ரோடைய பாயிண்ட்ஸ். ஏன்னா நம்மளுடைய ஃபுல் இந்த ரிவ்யூவில் நம்ம டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் கூட நம்ம பேசலாம். இன்னொரு ஃபேக்டர் நான் சொல்லணுன்னா, இந்த G-ஃபோர்ஸ் எல்லாம் மினிமலாக இருக்குது. பிரேக்ஸ் பெருசாக உள்ள நமக்கு ஃபீல் ஆகலை, ஈவன் ஸ்பீட்ஸும் ஃபீல் ஆகலை. அப்படி இது வந்து அந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்ட் ரோவில் இருக்கும் அந்த சீட்டோட கம்ஃபர்ட் இதில் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதில் லைட்டாக ஒரு ரோல் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம அந்த பஸ்ஸில் எல்லாம் கடைசி ரோவில் இருக்கும்போது ஒரு மூமெண்ட் என்ன தெரியுமோ அந்த ஒரு ஸ்டைலில் ஒரு இது இருக்குது. ரோல் வந்து பயங்கரமாக இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு ரோல் தெரியுது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த சீட்டை கொஞ்சம் ஃப்ரண்டில் வச்சுருக்கிறேன். இந்த சீட் நல்ல பேக்கில் இருக்குது, அது கொஞ்சம் ஃப்ரண்டில் வச்சுருக்கேன். அதனால் லெக் ரூம் ஓகே தான். ஸ்குவாட் பொசிஷன் தான், ஆனால் கூட நீஸ் அப் பொசிஷன் நம்ம சொல்ல முடியும். தை கொஞ்சம் உயர்ந்திருக்கு பார்த்தீங்களா. இது ஒரு ஆம்ப்ரஸ் கொடுத்துருந்துருக்கலாம். மேபி ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் இருக்கிறது மாதிரி அது மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. மற்றபடி வெர்டிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை, அதெல்லாமே கண்டெய்ன்டாக தான். 3வது ரோ ஒரு சின்ன ட்ரிப்புக்காக யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க MG சஜஸ்ட் பண்ணது மாதிரியே நம்ம செகண்ட் ரோ தேர்ட் ரோட ஃபீச்சர்ஸும் கார் டிரைவ் பண்ணும்போது இதில் உட்காந்துள்ள ஃபீட்பேக்கு நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளோட ஃபுல் அந்த வீடியோ வந்து, அதாவது யூஸ்வலான நம்மளோட ரிவ்யூ வந்து 11ஆம் தேதி வரும். அதில் நம்ம மற்ற எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம பேசுவோம். ஏன்னா நாங்கள் அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இதில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். மழை வேறு பெரிய கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. அதில் நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த சீட்டோட வேர்டிக் நான் சொல்லணுன்னா, இப்போ சம்படி வந்து ஒரு ஃபேமிலி எல்டர்லி பேரண்ட்ஸோட கம்ஃபர்ட்டை பார்க்குறாங்க, சேஃபரான ஒரு ஸ்பெசிஃபிக்கலி ஈவி பேஸ்டாக பார்க்குறாங்கன்னா இந்த காரை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் சாய்ஸில் வைக்கலாம். ஏன்னா MG செலக்ட்னு சொல்லக்கூடிய அந்த டீலர்ஷிப்பில் தான் இது கிடைக்கும். அதை நான் பேசிக்காக சொல்கிறேன். ஆனால் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இதோட ப்ரைஸிங் நமக்கு தெரியாது. ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான், அதாவது ஃபுல்லி லோடட் ஒரு வேரியண்ட்டில் தான் இருக்குது. இன்னொரு பாயிண்ட் கூட என்ன சொல்லணும்னா, நேற்றைக்கு வந்து நாங்கள் அந்த ப்ரெசன்டேஷனில் பார்க்கும்போது லிமிட்டட் நம்பர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேர்டு அதில் யூஸ் பண்ணாங்க. அப்படி பார்த்தோன்னா இனிஷியலி லிமிட்டட் நம்பர்ஸ் வரலாம். மேபி அதோடைய சக்ஸஸை பொறுத்து அடுத்த வேரியண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறோம். இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸில் இதை நம்ம சொல்லணும்னா இது வந்து கம்ப்ளீட்லி பில்டு யூனிட், அதாவது இங்கே அசம்பிள் பண்ணியிருக்க இது வாய்ப்பே கிடையாது. இது இம்போர்ட்டடாக தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு லிமிட்டட் யூனிட்ஸ்க்காக இதெல்லாம் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இல்லை. சைனாவிலேருந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தது நமக்கு தெரியுது. இப்போ கம்ஃபர்ட்டை இன்னும் டீட்டெயில்டாக வேர்டிக்கில் சொல்லணுன்னா ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் கம்ஃபர்ட், ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து நம்ம சொல்ல முடியும். நல்ல சீட்டிங், நிறைய ஃபீச்சர்ஸ், பட்டன்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ வந்து ஜாய்ஸ்டிக்கெல்லாம் தாண்டி டச்சுக்குள்ளே நம்ம போயிட்டோம். எல்லாமே சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது. அது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூட் லைட்டிங் இருக்குல்ல, ஆம்பியன் லைட்டிங், அதை நம்ம இங்கே மூவ் பண்ணுற அந்த செகண்ட்லேயே அது இதாகுது. அப்படின்னா அதில் லேக் இல்லைன்னு உள்ளதை தான் நம்ம மீன் பண்ணுறோம். அப்புறம் கம்ஃபர்ட் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்குது. என்ன ரொம்ப கனெக்ட் பண்ண வச்சது இந்த சீட்டிங் மெட்டீரியல் தான். அதாவது காரோட கம்ஃபர்ட்டை இந்த குஷனிங் ஒரு ஸ்டெப் எலிவேட் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியும். இப்போது இந்த கண்டென்ட்டோட இதுதான், இந்த பாயிண்ட் இதுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். டிரைவ் ரெஸ்பான்ஸ்.